இப்ப கடைசி கிளாஸ்ல நாங்க பார்த்தோம் இந்த மூன்று விசைகளின் தாக்கத்தின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில இருக்கிறதுக்கு தேவையான நிபந்தனைகள், மூணு நிபந்தனைகள் இருக்கதா பார்த்தோம். சரியா? இப்ப கவனிங்க. மூணு விசையின் தாக்கத்தின் கீழ் ஒரு உடல் சமநிலையில இருந்தா, சரியா, அது அந்த உடலை பயன்படுத்தி அல்லது அந்த விசையை பயன்படுத்தி கேள்வி செய்யறதுக்கான ஒரு முறை வந்து விசை முக்கோணி. விசை முக்கோணி. சரியா? அப்ப பாருங்க, நான் இந்த விசை முக்கோணிய வரைகிறேன். விசை முக்கோணி இங்க பாருங்க, ஆர் சி கியூ, இப்படி மூணு விசைகள் தாக்கு. சரியா? மூணு விசைகள் சொல்லிட்டு இந்த உடல் சமநிலையில இருக்கு. சரியா? இந்த படத்துல இந்த தரவு வந்திருக்கலாம். ஈன்ற விசை கிடையோட அல்பா கோணம், ஆறுன்ற விசை வந்து கிடையோட பீட்டா கோணம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. கிடையோட பீட்டா. இதுக்குரிய கோணி எப்படி வருது? கியூன்ற விசை இந்த படத்துல மேல அவங்க கொடுத்திருக்க படத்துல உள்ள மாதிரியே கீழ் நோக்கி கியூன்ற விசையை வரைஞ்சேன். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து வரைய போற பீன்ற விசை. பீன்ற விசை அந்த படத்துல உள்ள மாதிரியே வரைகிறேன் பீ. ஆனா இது ஒரு முக்கோணமா வரணும். நான் வரைஞ்சு முடிய ஒரு முக்கோணமா வரணும். ஆனா படத்துல இருக்க திசையும் நான் வரைய போற திசையும் மாறக்கூடாது. சரியா? அப்ப இது பீன்ற விசை. இதை வேணுமா தான் குறிச்சு கொள்ளலாம். பீன்ற விசை கிடையோட அல்பா கோணத்தை ஆக்குது. சரியா? அடுத்து பாருங்க, ஆர் அப்படின்ற விசை. பாருங்க, மேல ஆர் எந்த திசையில இருக்கோ அதே திசையில தானே நான் வரைஞ்ச படத்துலயும் இந்த முக்கோணத்திலையும் இருக்கு. அப்ப இதுதான் ஆறுன்ற. இந்த ஆறுன்ற விசை கிடையோட ஆக்குற கோணம் பீட்டா. அப்ப மேல உள்ள படத்துக்குரிய விசை முக்கோணி இதுதான். மேல உள்ள படத்துக்குரிய விசை முக்கோணி. அப்ப இந்த விசை முக்கோணி வரைஞ்ச பிறகு இதுல உள்ள அம்புக்குறிகள் எல்லாம் ஒரே போக்குல பாருங்க. யூ இந்த முக்கோணில வலஞ்சுழியான போக்கு பாருங்க, ஒரே போக்கு. இந்த போக்குல ஒரே போக்கு இருக்கு. அதே எதிர்போக்குன்னா பாருங்க, அதையும் காட்டிடுறேன். உதாரணத்துக்கு இங்க இப்படி ஒரு அம்புக்குறி வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப நான் இந்த ஆர்டருக்கு இந்த இப்படி பார்த்துட்டு போகக்குள்ள அந்த அம்புக்குறி எதிர்போக்குல இருக்கு. அப்ப அப்படி எதிர்போக்குல வரையலாது, ஒரே போக்குல இருக்கணும் விசை முக்கோணி வரைஞ்சிருக்க. அப்ப மூணு விசைகளின் தாக்கத்தின் கீழ் ஒரு உடல் சமநிலையில இருக்குமாக இருந்தா அதுக்கு கேள்வி செய்யறதுக்கு இந்த மாதிரி விசை முக்கோணி வரைஞ்சு கேள்வி செய்யலாம். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நான் இந்த கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு செய்துக்கார். சரியா? ஓ, முதலாவது கேள்வி இருக்கட்டும். நான் ரெண்டாவது கேள்விய ரெண்டு மெத்தட்ல செய்து காட்ட போறேன். ரெண்டாவது கேள்விய ரெண்டு மெத்தட்ல செய்து பாருங்க. சொல்லிட்டாங்க மூன்று விசையின் கீழ் சமநிலையில இருக்குது. அப்ப F1 F2 என்பவற்றை துணிக. பாருங்க, விசை முக்கோணி வரைஞ்சு செய்ய போறேன். இது F2ன்ற விசை. இங்க படத்துல உள்ள இந்த F2ன்ற விசை அதுல உள்ள மாதிரியே இங்க வர. இந்த மூணு விசையும் வரையணும். அது ஒரு முக்கோணில உள்ள பக்கங்களாக வரையணும். அதே நேரத்துல அதோட திசை மாறாம வரையணும். அடுத்து பாருங்க, 10 நியூட்டன் விசை. இந்த படத்துல பாருங்க, அம்புக்குறி எங்க போகுதோ அதே மாதிரிதான் இங்கேயும் அம்புக்குறி நான் வரைஞ்சிருக்கேன் இந்த முக்கோணில. 10 நியூட்டன் விசை. அடுத்து இது F1 அப்படின்ற விசை. இது F1 அப்படின்ற விசை. பாருங்க, ரொம்ப ஈஸியா கேள்வி. கோணியை மட்டும் நீங்க சரியா வரைஞ்சி அந்த கோணங்களை புரிஞ்சுட்டீங்களான்னா ஈஸியா கேள்வியை செஞ்சுட்டு. இது 10 நியூட்டன். இந்த 10 நியூட்டன் இந்த படத்துல பாருங்க கிடையோட 30 பாகை. இது 30 பாகை.
அப்ப உங்களுக்கு தெரியும் இது 30னா இந்த உள்ளுக்குள்ள கோணம் 60 பாகை. இப்ப நான் உள்ளுக்குள்ள கோணத்தை குறிப்பிட்டேன் 60 பாகை. அடுத்து பாருங்க, F1 அப்படின்ற விசை கிடையோட 60 பாகை. F1 கிடையோட 60 பாகை தானே. கிடையோட 60னா நான் குறிக்கலாம் நிலைக்குத்தோட 30. நிலைக்குத்தோட 30 இருக்கு. சரி, சொல்லுங்க. இது 30, இது 60னா இந்த கோணம் எவ்வளவு? நான் இந்த மார்க் பண்ற இந்த கோணம் என்னவாக இருக்கும்? இந்த கோணத்துல பெருமானம் என்ன? 60. அப்ப நான் மார்க் பண்ணிருக்கேன் அந்த கோணத்துல பெருமானம் என்ன? கோணிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகையை வச்சு சொல்லணும். இது 30 60 90. அப்ப இதுவும் எத்தனை பாகை? 90 பாகை. அப்ப இந்த முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணி. இந்த முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணி. அப்ப பாருங்க, நான் சமன்பாடு பயன்படுத்தேன். இதுல கொஸ் 60 அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயற்பக்கம் 10, செம்பக்கம் F2. கொஸ் 60 பெருமானம் அரை. அப்ப அரை சமன் 10ன் கீழ் F2. இதுல இருந்து சொல்லிருவீங்க நீங்க F2 சமன் 20 நியூட்டன். கேள்வி அதுதானே. F2 பெருமானம் F1 பெருமானம் அதுதானே கேக்குறாங்க. F2 சமன் 20 நியூட்டன். அதே மாதிரி பாருங்க, இந்த முக்கோணிக்குனா sin 60. sin 60 sin 60 இந்த எதிர்பக்கத்தின் கீழ், எதிர்பக்கம் F1 தானே, அதன் கீழ் செம்பக்கம் F2. செம்பக்கம் F. sin 60 பெருமானம் வர்க்கமூலம் 3ன் கீழ் 2. நாங்க F2 ஆல்ரெடி துணிஞ்சிட்டோம் என்ன. அப்ப F1ன் கீழ் F2க்கு பதிலா 20. இத சுருக்குங்க. F1க்குரிய ஆன்சர் 10 வர்க்கமூலம் 3. சரியா, 10 வர்க்கமூலம் 3 நியூட்டன். இது இந்த கேள்வி செய்யறதுக்குரிய ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் சொல்லி காட்டுறேன். இன்னொரு கேள்வி செய்யறதுக்குரிய இன்னொரு விசை பிரிப்பு செய்யறது. சிலருக்கு இப்ப செய்ய போற மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். சிலருக்கு இந்த முக்கோணி ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணு. பாருங்க, இந்த 10 நியூட்டனை நான் இங்கிட்டு கிடையா பிரிச்சா அவங்களுக்கு தெரியும். விசை பிரிப்பு படிச்சிருப்பான். இங்கிட்டு பிரிச்சா 10 cos 30. மேல பிரிச்சா 10 sin 30. ஓகே. அப்ப இந்த 10 நியூட்டனை 2ஆ பிரிச்சு. அதே மாதிரி அடுத்து இந்த F1 இங்கிட்டு பிரிச்சா அத போடுவீங்க F1 cos 60. மேல பிரிச்சா F1 sin 60. போடலாம் தானே. அவ பாருங்க, அதுக்குரிய படத்தை அந்த விசையெல்லாம் பிரித்த பிறகு வந்த படத்தை இது தனியா வரையும். 10 cos 30 கிட்ட இருக்கு. இந்த திசையில F1 cos 60. மேல 2 விசை இருக்கு. ஒண்ணு 10 sin 30, இன்னொன்னு F1 sin 60. கீழே ஒண்ணு இருக்கு F2. கீழே ஒண்ணு இருக்கு F2. இது சமநிலையில இருக்கணுமாக இருந்தா மேல உள்ள விசை கீழே உள்ள விசைக்கு சமனா இருக்கணும். இடப்பக்கமா உள்ள விசை வலப்பக்கமா உள்ள விசைக்கு சமனா பாருங்க. இடப்பக்கமா உள்ள விசை F1 cos 60, அது வலப்பக்க விசை 10 cos 30க்கு சமன். F1 தர cos 60 ஆன்சர் அரை, 10 தர cos 30 ஆன்சர் வர்க்கமூலம் 3ன் கீழ். இத சுருக்குங்க. F1 சமன் ஆன்சர் வந்த முடியும் 10 வர்க்கமூலம் 3.
சரியா? மேல இந்த முறையிலே அதே ஆன்சர் தான் கண்டிருக்கான். இது வேற மெத்தட்ல செஞ்சிருக்கான். அதே மாதிரி F2 காண்றதுக்கு பாருங்க. F2 காண்றதுக்கு மேல உள்ள விசை கீழே உள்ள விசைக்கு சமன். பாருங்க, நான் மேல உள்ள விசையை போடுறேன். மேல் நோக்கி உள்ள விசை கீழ் நோக்கி உள்ள விசைக்கு சமன் தானே. 10 sin 30 சக F1 sin 60. இது ரெண்டுமே மேல இருக்கு. கீழே உள்ளது F2, கீழே உள்ளது F2. இதை சுருக்குவான். 10 தர sin 30 பெருமானம் அரை, sin 30 பெருமானம் அரை பிளஸ் F1 கண்டுட்டீங்க. எவ்வளவு கண்டாம்? 10 வர்க்கமூலம். sin 60 பெருமானம் வர்க்கமூலம் 3 கீழ் 2. sin 60 பெருமானம் வர்க்கமூலம் 3 கீழ் 2. அது சமன் F2. ஓகே, இந்த நோக்கம் F2 காண்றது. பத்தை மறையை சுருக்க 5, வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 பெருக்க 3, பிறகு 10 3 பெருக்க 30, 30 2ஆல பிரிக்க சாரி 15, 30 2ஆல பிரிக்க 15. I சமன் F2. ஆகவே F2 சமன் ஆன்சர் 20 நியூட்டன். அங்க கண்ட அதே ஆன்சர் வரும். இங்க F2 20 கண்டமே அதே ஆன்சர் மத்த மெத்தட்லயும் வரும். மூவிசைகளின் கீழ் சமநிலையில வந்து இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க அந்த மாதிரி செய்து பார்க்கணும். இങ്ങനെ உள்ள கேள்விக்கெல்லாம் படம் வரைஞ்சி நீங்களா படம் வரைஞ்சி செய்யணும். சரியா? படம் வரைஞ்சி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வி. இந்த மாதிரி கேள்வி என்ன முறையில செய்யறது அப்படிங்கறத பாருங்க. நான் பெருசா படம் தரேன். இது விசை முக்கோணி 3 விசை இல்ல, இது வேற மெத்தட். சொல்றாங்க 4 கிலோகிராம் திணிவுடைய சீரான கோல்டன் நீளம் 2 மீட்டர். உங்களுக்கு தெரியும் 4 கிலோகிராம் திணிவுனா நிறை 40. அதுல மொத்த நீளம் 2னா இங்கிட்ட 1 மீட்டர் இங்கிட்ட 1 மீட்டர்னு நான் போட்டேன். இக்கோளானது அதன் மையத்தில் உள்ள ஒரு தாங்கியினால் தாங்கப்படுது. மையத்துல ஒரு தாங்கி வைக்கிறாங்க, தாங்கப்படுது. கோளின் ஒரு முனையில் இருந்து ஒரு முனையில இருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்துல 2 கிலோகிராம் திணிவு, 2 கிலோகிராம் 20 நியூட்டன் தானே திணிவு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இக்கோளை சமநிலையில் வைத்திருப்பதற்கு 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் 50 நியூட்டன் 5 கிலோகிராம் திணிவு ஒன்று இந்த கோள மறுமுனையில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும்? இந்த தூரம் வைத்தான் கேள்வி. இப்ப பாருங்க, இந்த கேள்வியை செய்ய நான் பொது திருப்ப தத்துவம் அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்துறேன். பொது திருப்ப தத்துவம். அது என்ன பொது திருப்ப தத்துவம்னா? இதுக்கு முதல்ல படிச்சோம் அன்னைக்கு. பொது திருப்ப தத்துவம் சொல்லியிருந்தேன். எந்த ஒரு புள்ளி பற்றியும் விலையுளின் திருப்பம் விசைகளின் திருப்பங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமம். அதான் பொது திருப்ப தத்துவம். சமநிலையில இருந்தா விலையுள் 0. அப்ப சமநிலையில இருந்தா எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் விசைகளின் திருப்பங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகை 0. சமநிலையில இருந்தா எந்த புள்ளி பற்றி வேணாலும் திருப்பம் எடுங்க, விசைகளின் திருப்பங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகை 0. பாருங்க, இந்த தாங்கி இருக்கிற இடம் இதை ஓடு போட்டேன். அப்ப நான் புள்ளி ஓ பற்றி வலஞ்சுழியாக திருப்பம் எடுக்கிறேன். புள்ளி ஓ பற்றி வலஞ்சுழியா திருப்பம் எடுக்கிறேன். எங்க சொல்லுவோம் ஞாபகம் உள்ளாக்க. இங்க இந்த படத்துல 3 விசை இருக்கு.
இந்த 3 விசையில ஓ பற்றி திருப்பம் எடுத்தா எந்த விசை திருப்பத்துல வராது? நான் திருப்பம் ரிவிஷன் சொல்லக்குள்ள இந்த விஷயம் சொல்லியிருந்தேன். ஓ பற்றி திருப்பம் எடுத்தா இந்த 3ல எந்த விசை திருப்பத்துல வராது? இந்த புள்ளி கூடாக போகுதோ அதுதான் திருப்பத்துல வராது. அப்ப இந்த புள்ளி கூட ஓன்ற புள்ளி கூடாக போற விசை 40 நியூட்டன். இப்ப 40 நியூட்டனுக்குரிய திருப்பம் 0. அப்ப அதை எடுக்க தேவை. ஓல இருந்து இந்த 50 நியூட்டனை பாருங்க, அது வலஞ்சுழி. விசை 50. இதுல இருந்து இதுக்கான தூரம் எனக்கு தெரியாது. அந்த தூரத்தை நான் எடுத்துக்கொள்றேன். அப்ப 50 தர ஓல இருந்து இந்த 20 நியூட்டனை பாருங்க, அது இடஞ்சுழி. அப்ப மைனஸ் மைனஸ் விசை 20. இந்த தூரம் ஏன்னா இது 20 தானே. ஏன்னா இதுவரையும் 1 மீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்ப இந்த தூரம் வரும் 80 சென்டிமீட்டர். அப்ப 20 தர 80. வேற எதுக்கும் திருப்பம் காண இல்ல. அப்ப இந்த விசைகள திருப்பங்கள அச்சர கணித கூட்டுத்தொகை 0. அப்ப நான் எழுதுறேன் 50L சமன் மைனஸ் அங்கிட்டு போனா பிளஸ் 20ஐயும் 80ஐயும் பெருக்க 1600. ஆகவே L சமன் ஆன்சர் 32 சென்டிமீட்டர். கேள்வி எல் இல்ல, கேள்வி வைத்தான் கேள்வி. உங்களுக்கு தெரியும் இந்த மொத்த நீளம் 100 சென்டிமீட்டர். அப்ப வைட பெருமானம் காண 100ல இருந்து எல்ல கழிப்பீங்க. எல்ன்றது 32 தானே. அப்ப ஆன்சர் 68 சென்டிமீட்டர். மறுமுனையில இருந்து 5 கிலோகிராம் திணிவு எவ்வளவு தூரத்துல தொங்க விடணுமாக இருந்தா 68 சென்டிமீட்டர் தூரத்துல தொங்க விடணும். இந்த மாதிரி கேள்வி செய்யறதுக்கு பொது திருப்ப தத்துவம் பயன்படுத்தலாம். பொது திருப்ப தத்துவம் பயன்படுத்தலாம். இது ஒரு பரிசோதனை. இது என்ன பரிசோதனைனா, ஒரு தெரியாத சுமையிட பெருமானத்தை துணிகிறது. அதுக்குரிய பரிசோதனை அமைப்பு தான் இது. இப்ப இது ஒரு தாங்கி, இது ஒரு கட்டை, மரக்கட்டைன்னு வைங்க. இத சொல்றது கத்தி விளிம்பு. அடுத்து ஒரு மீட்டர் கோல் மேல இருக்கணும், மீட்டர் கோல். ஒரு பக்கம் தெரிந்த சுமை, தெரிந்த சுமைனா இப்ப எது செலவு கடைகள்ல இருக்குமே, நிறைப்படி 50 கிராம், 100 கிராம், 250 கிராம், 500 கிராம், அந்த மாதிரி நிறைப்படி தான் தெரிந்த சுமை. இங்கிட்ட ஏதாவது ஒரு திணிவை வச்சு அந்த திணிவோட பெருமானம் அளக்க போறோம். அப்ப இது சமநிலையில இருந்தா இப்படி சிம்பிளா சொல்றதா இப்படி சொல்லலாம். இடப்பக்கம் உள்ள திருப்பம் W1 L1 சமன் வலப்பக்கம் உள்ள திருப்பம் W2 L. இந்த சமன்பாடுல இந்த தெரியாத திணிவிட பெருமானத்தை துணியலாம். அது தொடர்பாக தான் சில விஷயங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப நாங்க விசைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத மேலோட்டமா பார்த்தது சரியா, ஒரு 2 கிளாஸ் பார்த்துட்டேன். சரியா? இப்ப அது சார்ந்த கேள்விகள் தனி இப்ப விசைகள் உள்ள எல்லா விஷயமும் சேர்ந்து வர கேள்விகளுக்குள்ள போகும். கேள்வி எக்ஸாம் பேப்பர் ஒண்ணு அனுப்பியிருக்கு. சரியா? இந்த எக்ஸாம் பேப்பரை தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். மத்திய மாகாணத்தால் வெளியிடப்பட்ட எக்ஸாம் பேப்பர். எம்சிக்யூ செய்வோம். 250 கிராம் தீவுடைய பொருளோட வேகம் 10ல இருந்து 30க்கு அதிகரிக்க 4 செகண்ட் எடுக்கும். இதுல உள்ள விசை என்னன்னு கேட்கிறாங்க. பாருங்க, இந்த தரவை வாசிச்சோன்னு எனக்கு ஐடியா வந்து எக்ஸமன் எண்ணெயில போடலாம். திணிவு 250 கிராம கிலோகிராமுக்கு மாத்துறேன். அப்ப 1000ஆல பிரிக்கும். அடுத்து எனக்கு ஆர்முடுகள் தேவை. உங்களுக்கு தெரியும் ஆர்முடுகளுக்குரிய சமன்பாடு இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். பாருங்க, வேகங்கள் கொடுத்திருக்காங்க. இறுதி வேகம் 30, ஆரம்ப வேகம் 10, 10ல இருந்து 30க்கு அதிகரிக்க எடுத்த நேரம் 4.
அப்ப இதை சுருக்குனா உங்களுக்கு வரும் 6 முடிவுகளுக்குரிய ஆன்சர் 5 ms. நான் போடுறேன் 6 முடிவுகளுக்கு பதிலாக 5. அப்ப இதை சுருக்கணும். இதை சுருக்குங்க. விசை 1.25 நியூட்டன் பொருத்தமானது. முதலாவது கேள்விக்கு 4வது. சரியா? ரெண்டாவது பாருங்க. கேள்விகள் செய்யக்குள்ள ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இது ஏன் இப்படி வருது அல்லது ஏன் இப்படி வரக்கூடாது, இல்லை நான் இங்க இதை இந்த மாதிரி படிச்சேன் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரி. அது பாருங்க ரெண்டாவது. 20 செகண்ட்ல 2 கிலோகிராம் திணிவொன்றின் மீதான உந்த மாற்றம் இவ்வளவாக இருந்தா அட ஆர்முடுகள் என்னன்னு கேட்கிறார். ஆர்முடுகள் இந்த மாற்றம் இவ்வளவாக இருந்தா அட ஆர்முடுகள் என்ன? அப்ப கவனிங்க. உந்த மாற்றம் அது இறுதி உந்தத்துல இருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்க வரும். இதுல உந்த மாற்றம் அவங்க கொடுத்துட்டாங்க. உந்த மாற்றம் 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. திணிவு 2 கிலோகிராம். 2b மைனஸ் 2u. அப்ப 80 சமன். இல்ல 2 பொது எடுக்கிற. பொது எடுத்தா b மைனஸ் u. அப்ப நீங்க சொல்லலாம் b மைனஸ் u சமன் 40. அதாவது வேக மாற்றம் 40. உங்களுக்கு தெரியும் ஆர்முடுகள் அப்படின்றது வேக மாற்றத்தை நேரத்தால பிரிக்க வாரதானே. வேக மாற்றம் 40, நேரம் 20. அப்ப 40 20ஆல பிரிச்சா அது ஆர்முடுகள் 2 ms - 2. சரியானது முதலாவது ஆண். முதலாவது. இவர் மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி. புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விழும் பொருளொன்றின் மீது தொழிற்படும் நிறை 49 நியூட்டனா. அந்த பொருளோட திணிவு என்ன? நிறைனா அது ஒரு விசை தானே. அப்ப அந்த விசையக்கான திணிவையும் ஆர்முடுகளையும் பெருக்கணும். ஏன்னா இப்ப நிறை கொடுத்துட்டாங்க 49 நியூட்டன். திணிவு கேள்வி. ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் 9 ஆகும். திணிவுக்குரிய ஆன்சர் 49 கீழ் 9. 49 9.8 நீங்க பிரிச்ச ஆன்சர் 5 கிலோ. பொருளோட திணிவு 5 கிலோ. பாருங்க இந்த மாதிரி கேள்வி செஞ்சிருப்பீங்க. ஜீட பெருமானம் புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10ன்னு போட்டு. உதாரணத்துக்கு நிறை 100 நியூட்டன்னா திணிவு எவ்வளவுன்னு கேட்பாங்க. டக்குன்னு 10ஆல பிரிச்சு சொல்லிடுவீங்க 10 கிலோகிராம். இதுல அப்படி கேட்கல. ஜி வந்து 9.8ன்னு கொடுத்து கேட்டுருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி. ஒரு ஒப்பமான தளத்தில் வைக்கப்பட்டுள்ள கேபிட்டல் எம் திணிவிட ஆர்முடுகள் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் இந்த திணிவு இந்த திசையில தான் இயங்கும். அதுல ஆர்முடுகள் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்படியாவது இந்த திணிவிட பெருமானம் என்ன? திணிவிட பெருமானம் என்ன? கவனிங்க, இந்த கேள்வி செய்யறதுக்கு இதோட விசையை குறிக்கிறேன்னா 5 கிலோகிராம் திணிவுனா நிறை 50. அடுத்து இங்க இழுவை ஒண்ணு இருக்கும் மேல. இதுல இழுவை ஒண்ணு இருக்கும் இங்க. சரியா? இப்ப நான் என்ன செய்யணும்டா 5 கிலோகிராம் திணிவுக்கு கீழ் நோக்கிய திசையில எக்ஸமன் போட்டு அப்ப வரும் 50 மைனஸ் T7 திணிவு 5 தர
இது இங்கிட்டு 4 ஆர்முடுகள், வலது பக்கம் 4 ஆர்முடுகளோட இயங்குனா இதுவும் கீழே அதே ஆர்முடுகளோட தான் இயங்கும். இது ஆர்முடுகள் 4. அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லிடலாம் டி சமன் ஆன்சர் 30 நியூட்டன். டி சமன் 30. எனக்கு டி கேள்வி இல்லைன்னா திணிவு எந்த பெருமானம் என்னன்னு தான் கேட்கறான். பாருங்க, இந்த திணிவுக்கு கேபிட்டல் எம் திணிவுக்கு அது வலப்பக்கம் தானே இயங்குது. இயங்குற திசையில எஃப் சமன் எம்ஏ. நான் எஃப் சமன் எம்ஏ கேள்வி செய்யக்குள்ள தெளிவா சொல்லியிருந்தேன். எஃப் சமன் எம்ஏ சமன்பாடு போடணும் அந்த பொருள் இயங்குற திசையில. அப்ப பாருங்க, கேபிட்டல் எம் திணிவுக்கு இதில் உள்ள விசை இந்த டி மட்டும்தான். அப்ப எஃப்க்கு பதிலா டி. திணிவு கேபிட்டல் எஃப், ஆர்முடுகள் 4. அப்ப டீட பெருமானம் ஆல்ரெடி கண்டுட்டா 30. அப்ப 30 சமன் எம் தர 4னா கேபிட்டல் எம் சமன் ஆன்சர் 7.5 கிலோகிராம். 7.5 கிலோ. சரியான ஆன்சர் 3. ஒரு சிம்பிளான கேள்வி ஒன்று. 5வது ரெண்டு விசை, ஒன்னு 20 நியூட்டன், இன்னொரு விசை இருக்கு 30 நியூட்டன். இந்த ரெண்டு விசையிலும் தீட்டா இடைக்கோணத்தில் தொழிற்படுது. பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தில் விலையுள் விசையின் பெருமானம் அதி உயர்வு? எந்த சந்தர்ப்பத்துல விலையுள் அதி உயர்வுன்னு கேட்கிறாங்க. விலையுள் எப்ப அதி உயர்வாக இருக்குமாக இருந்தா இந்த ரெண்டு விசையும் ஒரே திசையில இருந்தா, ஒரே திசையில இருந்தாதான் விலையில் அதி உயர்வு. அப்போ ஒரே திசையில இருந்தா இந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம், ஜீரோவாக இருக்காது. ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் 0. இப்ப இப்படி வைங்க, சரியா? 20, 30. அப்ப இந்த கோணம் கூடுது. இப்ப பாருங்க, முதல்ல 0வா இருந்தது, இப்ப கூடுது. அப்ப உங்களுக்கு தெரியும், கோணம் கூட 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 விலையுள் விசை குறைஞ்சிக்கிட்டே போகும். சரியா? குறைஞ்சு 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 20, 30 இப்படி வரப்பதான் விலையுள் விசைக்கு மிக சிறிய ஆன்சர் வரும். மிக சிறிய ஆன்சர் எப்ப வருமா? 180 பாகையாக இருக்கும். அப்ப விலையுள் விசை எப்ப உயர்வாக இருக்குமாக இருந்தா உண்மைக்குமே கோணம் 0வா இருக்கக்குள்ளதான். பட் இந்த கேள்விக்கு கீழே உள்ள சந்தர்ப்பத்துல எந்த சந்தர்ப்பத்துல விலையுள் விசை உயர்வுன்னு தானே கேட்கிறாங்க. கோணம் சின்னதாக இருந்தா விலையுள் விசை உயர்வாக இருக்கும். இல்ல சிறிய கோணம் 30 பாகை தானே. அப்ப 30 பாகையா இருக்கக்குள்ளதான் விலையுள் விசை உயர்வாக இருக்கும். 5வது கேள்விக்கு 4வது. அடுத்து 6வது கேள்வி. இரு விசைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தொழிற்படும் போது அவ்விரு விசைகளினதும் விலையுள் 10 வர்க்க மூலம் 2 நியூட்டன் ஆவதுடன் அது அவ்விசைகளை இரு சம கூறிடுதான். அது அந்த விசைகளை இரு சம கூறிடு. ரெண்டு விசை பி கியூ. அதே இரு சம கூறிடுதுன்னா விலையுள் சரியா இதுக்கு நடுவுல போகணும். அந்த ரெண்டு விசைக்கும் சரியா நடுவுல இருக்கணும் விலையுள். எப்ப இது சரியா நடுவுல வருமா இருந்தா இந்த ரெண்டு விசையும் சமனாக, அது ரெண்டும் எப்படி இருந்தா நடுவுல வரும்? சமனாக இருந்தா. ஓகே தானே? பாருங்க, அப்ப இந்த ரெண்டு விசை சமன். இது பி, அப்ப இதையும் பீனே போட்டு. அப்ப உங்களுக்கு 90 பாகையில இருந்தா விலையில் விசைக்குரிய சமன்பாடு பி வர்க்கம் சக கியூ வர்க்கம். ஆர் வர்க்கம் சமன் ரெண்டுமே பி தானே. ரெண்டு சம விசைகளே இரு சம கூறிடுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பி வர்க்கம் சக பி வர்க்கம்னே போட்டு. விலையிலுக்குரிய ஆன்சர் சொல்லிட்டாங்க 10 வர்க்கம் மூலம் 2. அப்ப நான் விலையிலுக்கு பயிலா போடுறேன் 10 வர்க்கம் மூலம் 2 முழுவதின் வர்க்கம். பி வர்க்கத்தை போட்டுங்க 2 பி வர்க்கம். 10 வர்க்கம் மூலம் முழுவதின் வர்க்கம், இதுக்குரிய ஆன்சர் 200. அது சமன் 2 பி வர்க்கம். ஆகவே பி வர்க்கம் சமன் 100. ஆகவே பி சமன் ஆன்சர் 10. அப்ப அந்த ரெண்டு விசையில பெருமானமும் 10 10 அப்படின்னு. சரியான ஆன்சர் 2. சரியான ஆன்சர் 2. 7வது
40 நியூட்டன் எனும் விலையுள் விசையை தோற்றுவிக்க முடியாத இரு விசைகள் 20 35. இதால் எடுக்கக்கூடிய உயர் 20 15. இதால் எடுக்கக்கூடிய உயர் விசை 35. உயர்வே 35. உயர்வே 35னா 40 ஒரு நாளும் அதால் என்ன செய்ய இயலாது, எடுக்க இயலாது. அடுத்து 20 30. இதுல உயர் விசை 50. இழிவு விசை 10. அப்ப 50க்கும் 10க்கும் இடையில எந்த ஒரு ஆன்சரையும் எடுக்கலாம். 40ன்றது 50க்கும் 10க்கும் இடையில தானே இருக்கு. B பயன்படுத்தி 40 என்ற ஆன்சர் எடுக்கலாம். சி 30 10 கூட்டினா 40 தானே. அப்ப C பயன்படுத்தியும் 40 நியூட்டன்ற ஆன்சர் எடுக்கலாம். சரியான ஆன்சர் பியும். சரியான ஆன்சர் பியும். எட்டாவது கேள்வி. 5 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்று 0.2 உராய்வு குணகமுடைய தளம் ஒன்றில் வைக்கப்பட்டு 8 நியூட்டன் எனும் கிடை விசையினால் இழுக்கப்படுகின்றது எனில் அதில் தொழிற்படும் உராய்வு விசையும் ஆர்முடுகளும் படம் பருப்பு செய்வது நல்லது. 5 கிலோகிராம் நிறை 50. நிறை 50னா மறுதாக்கம் 50. உங்களுக்கு தெரியும் உராய்வு விசைக்குரிய சமன்பாடு F7μr. சரியா? உராய்வு குணகம் 0.2 மறுதாக்கம் 50. பெருக்குங்க ஆன்சர் 10 நியூட்டன். உராய்வு 10ன்னு வருது அதுக்காக. சரியா? இப்ப ஆன்சர்ல போயிட்டு உராய்வு 10ன்னு போட்டுற இல்ல. ஏன்னா எவ்வளவு விசை கொடுத்து இழுக்கிறாங்கன்னா 8 நியூட்டன். 8 நியூட்டன் விசை கொடுத்தா இழுக்கிறாங்க. அப்ப உராய்வு 10ன்னு வந்துருச்சு தானே. உராய்வு 10ன்னு வந்துருச்சு தானே. ஆனா நாங்க அதை விட குறைவான விசையை தான் கொடுக்குறோம். ஏன்னா இதை அசைக்கிறதுக்கு அதை விட குறைவான விசையை தான் கொடுக்குறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் உராய்வை விட குறைவான விசை ஒண்ணு கொடுத்தா இந்த பொருள் நகராது தானே. இந்த பொருள் நகராதுனா அப்ப நகரலாட்டி நான் கொடுத்த விசையும் இங்க தொழிற்பற்ற உராய்வு விசையும் சமனா இருக்கணும். அப்ப உராய்வு விசைக்குரிய ஆன்சர் 8ன்னு தான் போடுவீங்க. சமன்பாடுல 10ன்னு வந்துருச்சு. ஆனா இங்க உராய்வு விசைக்குரிய ஆன்சர் 8ன்னு தான் போடணும். ஏன்னா பொருள் தான் என்ன செய்ய போறது இல்ல, நகர போறது இல்ல. நகரலாட்டி வழங்கப்பட்ட விசையும் உராய்வு விசையும் ஒன்றுக்கொன்று சமனாகத்தான் இருக்கும். சரியா? நகரலாட்டி தான் இந்த கண்டிஷன். அப்ப நகரல அப்ப ஆர்முடுகள் 0 தானே. உராய்வு விசை 8. சரியான ஆன்சர் 5. சரியா? சரியான ஆன்சர் 5. உராய்வு விசை விளங்கப்படுத்த இந்த விஷயம் சொல்லியிருக்கு. ஒன்பதாவது பின்வருவனவற்றுள் அழகற்ற கணியம். இதுக்கு இந்த பாடம் தவிர ஏனைய பாடங்களையும் கொஞ்சம் அறிவு தேவை. உராய்வு குணகம் அழகு இருக்கா இல்லையான்னு சொல்லி விசைட அழகு நியூட்டன், மருதாக்கத்தின் அழகும் நியூட்டன். இது ரெண்டும் வெட்டுப்பட்ட உராய்வு குணகத்துக்கு அழகு வராது. இது ஒரு அழகற்ற கணியம். சாரடர்த்தி ஹைட்ரோல படிப்பீங்க. சாரடர்த்தின்றது ஒரு பொருளோட அடர்த்திய நீரின் அடர்த்தியால பிரிக்கவாள். மேலையும் அடர்த்தி கீழையும் அடர்த்தின்னு அது வெட்டுப்பட்டு போகும். அப்ப இதுக்கும் அழகு இல்லை. அடுத்து நீல விரிவு குணகம் அல்பா ஈட்பாடத்துல படிப்பீங்க. இதுல அழகு கெல்வின் -1. அடுத்து விகாரம். இந்த பாடம் நான் உங்களுக்கு படிச்சு கொடுத்தேன். கடற்பொருட பொறிமுறையியல் விகாரத்துக்குரிய சமன்பாடு நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம். நீட்டின் அழகு மீட்டர், ஆரம்ப நீளத்தின் அழகு மீட்டர். அப்ப அது ரெண்டும் வெட்டுப்பட்டா இதுக்கும் அழகு இல்லை. அப்ப அழகற்ற கணியங்கள் ABD மூணுக்குமே அழகு இல்லை. பாருங்க 10வது. ஒரு கிடைத்தரையில் உள்ள 5 கிலோகிராம் திணிவுக்கு கிடையாக 20 நியூட்டன் விசை வழங்கும் போது இது 2 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகளோட இயங்குதான்.
இத்திணிவை ஓய்வுக்கு கொண்டு வருவதற்கு அதன் மீது வைக்க வேண்டிய திணிவின் பெருமானம் என்ன? திணிவு ஓய்வுக்கு கொண்டு வரத்துக்கு இதுல வைக்க வேண்டிய திணிவிட பெருமானம் என்ன? இதற்கு ஸ்டார்ட் திணிவு ஒண்ணு வைக்க எம் என்ற திணிவை வைக்கிறத எடுத்துக்கொள்ளுங்க. ஓய்வுக்கு வருதா இருந்தா அங்க வழங்குற விசையும் இங்க உள்ள உராய்வு விசையும் சமனா இருக்கு. அப்பதான் இந்த பொருள் இயங்கா. அப்ப இதுல இருந்து முடிவுக்கு வர உராய்வு விசைக்குரிய ஆன்சர் 20 நியூட்டன். உராய்வு விசைக்குரிய ஆன்சர் எவ்வளவு? 20 நியூட்டன். அவை கொஞ்சம் டைம் முடிய போகுது. இந்த கேள்வியை வந்து சரியா திரும்ப ரீஜாயின் ஆன பிறகு செய்ய லெஃப்ட் ஆயிட்டு 2 மினிட்ஸ் ரீஜாயின் ஆகும்.